ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. பேசும்போது மட்டுமல்ல, சிந்திக்கும் போதும் எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்போம். வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. யாரையும் புரிந்து கொள்ள முடியாது. ஜாதகம், எதிரிகள், தோஷங்கள் என்று சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் வந்தால் தேகத்தில் தேக்கம் உண்டாகும். அம்மா இருக்கிறாள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். என் பேர் புஷ்பராணி. நான் கலிஜித்தால் குப்பத்துலேருந்து வரேன். எனக்கு அம்மா 20 வருஷமாக தெரியும். நான் வந்துன்னு இருக்கிறாங்க. எனக்கு எல்லா நன்மையிலும் நடக்குது. என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்டுக்கிறேன். அதேமாதிரி என் பிள்ளைங்க இது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகி டிகிரி வரையும் படிச்சிருக்கிறாங்க. எனக்கு என் வீட்டுக்காரங்க அடிக்கடி பிரச்சனை வரும், அதுவும் சரியாகணும்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்பேன். அதுவும் எனக்கு நல்லபடியாக தான் முடிஞ்சுன்னு இருக்குது. ஆனால் எப்போயாவது ஒரு சில டைமில் பிரச்சனை நடந்தால் நான் அம்மாவை தேடி வருவேன். வந்து போனாவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தான் முடியுது. எந்த ஒரு குறையும் இல்லை எனக்கு. எங்கள் அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. நான் அடிக்கடிக்கு அம்மாவை கேட்பேன். எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே செய்கிறாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. ஓம் சக்தி அம்மா புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன். எந்த ஒரு குறையும் கிடையாது எங்களுக்கு. எங்கள் குடும்பத்துக்கு இங்கே போனாவே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறோம் நாங்கள். அம்மா அருளால் எல்லோரும் அம்மா அருளை பெறுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க. அம்மாவை தேடிவாங்க. அம்மா இருக்காங்கன்னு நினைங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லதும் நடக்கும். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருப்பீங்க. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நான் எவ்வளவோ தொண்டு செஞ்சும் அம்மா எனக்கு ஒண்ணுமே செய்யலையே என்று நினைக்காதே. வயிற்று பசிக்கு வழி இல்லையேங்கிற நிலை இல்லையே, ஊருக்குள்ள தலை காட்ட முடியவில்லையேன்னு வருத்தம் இல்லையே. அந்த வருத்தம் இல்லாம உன்னை காப்பாத்தி வருவதே அம்மாதான் என எடுத்துரைத்த நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 84வது அவதார திருநாளினை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் 840 மாணவ மாணவியருக்கு இலவச நோட்டு பேனா வழங்கும் நிகழ்வு மிக கோலாகலமாக நடைபெற்றது. சக்தி பீடத்தின் தலைவர் சக்தி திரு சின்னத்தம்பி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செவ்வாடை சக்திகள் திரளாக கலந்து கொண்டனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.